பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனின் அடியார்கள் இவர்கள்தான். பூமியில் பணிவாக நடப்பார்கள். தம்முடன் அறிவற்றவர்கள் உரையாடினால் சலாம் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அளவற்ற அருளாளனின் அடியார்கள் இவர்கள்தான். பூமியில் பணிவாக நடப்பார்கள். தம்முடன் அறிவற்றவர்கள் உரையாடினால் சலாம் என்று கூறிவிடுவார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்கள் யார் என்றால் அதற்கு ஒரு பண்பை அல்லாஹ் தஆலா இலக்கணத்தை சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வின் அடியார்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள், அறிவற்றவர்களோடு விவாதம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லித் தருகிறான். பொதுவாக பணிவாக நடப்பதுதான் மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த அளவுக்கு அவனிடத்தில் என்ன செய்யல, திறமை இல்லை. ஒரு மனுஷன்கிட்ட திறமை இல்லை, ஆனா பணிவு இருக்குன்னு சொன்ன எல்லாருடைய மனசுலையும் அவர் இடம் பிடித்து விடுவார். ஒரு மனிதன்கிட்ட திறமை இருக்கு, ஆனா பணிவு இல்லை, அகம்பாவம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அப்போ என்ன சொல்லுவாங்க, அவனிடத்துல திறமை இருந்தாலும் அவனை என்ன செய்வாங்க, கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அப்போ பணிவு என்பது மிக மிக அவசியமானது. ஒரு மனிதனிடத்துல பணிவு இருக்கும் என்று சொன்னா உயர்ந்து கொண்டே செல்வான். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியா அந்தஸ்து உள்ளவங்க யாருங்க? உலகத்துல நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துல இருப்பவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள்ட்ட இருக்க அந்த பண்பு, அந்த பணிவான குணம் வேற யாரிடம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் பணிவான குணம் இருந்தது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கருடைய பொருள் தான் எனக்கு போதுமானதாக இருந்தது. அபூபக்கருடைய பொருள் தான் எனக்கு பயன்பட்டதாக இருந்தது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலமா தான் எனக்கு ஹிதாயத்து கிடைத்தது, உங்கள் மூலமா தான் எனக்கு ஹிதாயத்து கிடைத்தது, உங்கள் மூலமா தான் எனக்கு ஹிதாயத்து கிடைத்தது என்று சொல்லி சொல்லி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, என்னை பத்தி பெருமையா பேசிட்டாங்க, அப்ப நான் எப்பேற்பட்ட ஆளு என்ற அடிப்படையில் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு நடந்தது இல்லை. யார் ரசூலுல்லாஹ், உங்கள் மூலமா தான் எனக்கு ஈமானுக்கு வந்துச்சு, உங்கள் மூலமா தான் எனக்கு ஈமான் வந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட சஹாபி. நம்ம ஏற்கனவே சொன்ன போல ரசூலுல்லாஹ்க்கும் அல்லாஹ் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து வரக்கூடிய ரெண்டு பேருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த ரெண்டு பேர்ட்ட இருந்த பண்பு சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பண்பு. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட மடியில படுத்து கிடக்குறாங்க. வெட்ட வெளி, அப்படி வானத்துல நட்சத்திரம்லாம் தெரியுது, வானத்துல நட்சத்திரங்கள் தெரியுது. என்ன முடியுமா நட்சத்திரத்தை? வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை என்ன முடியுமா? என்ன முடியாது, எண்ணில் அடங்காத அளவுக்கு இருக்குது. அப்போ ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வானத்துல மின்னுகின்ற நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா, இந்த நட்சத்திர அளவுக்கு, இந்த நட்சத்திரத்தோட அதிகமா அளவுக்கு யாராவது இபாதத் செஞ்சிருக்காங்களா உங்களுடைய தோழர்கள்ல? தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை சொல்லுவாங்க நினைச்சிட்டு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திர எண்ணிக்கையை விட அதிகமான முறையில நன்மையை பெற்றவர்கள் உண்டு. அது யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்றாங்க.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன உடனே ஏன் என் தகப்பனார் இல்லையான்னு கேட்டாங்க. ஆயிஷா அடுத்த வார்த்தை, என்னுடைய தகப்பனார் அந்த அளவுக்கு செய்யலையா அப்படின்னாங்க. அப்ப ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வானத்தின் அளவுக்குள்ள நன்மை என்ன? உமருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த செஞ்ச அந்த நன்மை, உமர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செஞ்ச அந்த நன்மை, உன்னுடைய தகப்பனார் என்னோடு சவுரு குகையில 3 நாள் தங்கினாங்க, அதுல ஒரு நாள் தங்கினதுக்கு ஈடாகாது என்று சொன்னார்கள். உன்னுடைய தகப்பனார் 3 நாள் என்னோட தங்கினார்கள், அந்த 3 நாள்ல ஒரு நாள் இரவுக்கு இந்த அமல்கள் எல்லாம் ஈடாகாது என்று சொன்னார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு உயர்ந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களை விட நன்மையிலையும் சரி மதிப்பிலையும் சரி உயர்ந்திருக்கிற அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஒரு நாளும் அவர்களுக்கு செய்யல ஒரு விதமான பண்பு, அதாவது நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் வந்ததில்லை, நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் வந்ததில்லை, நான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வந்ததில்லை. பணிவாகத்தான் நடந்திருக்கிறார்கள், பணிவாகத்தான் நடந்திருக்கிறார்கள். இன்னும் நாம் கற்க வேண்டிய நிறைய இருக்கிறது என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் இருந்தது. இன்னும் நாம் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் இருந்தது. நான் நிறைய அமல் செஞ்சிட்டேன், நான் எல்லாத்தை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட ஒரு காலம் வந்ததில்லை. இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு சின்ன பதவி வந்தா போதுமானது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நடக்கிறோம். ஒரு 4 பேருக்கு நீங்க அமீரா இருங்க அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? இந்த 4 பேருக்கு நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு மணி நேரம், அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அமீர் என்ற பதவி, நம்ம தலைவர் என்ற பதவி நம்மள்ட்ட வந்த உடனே ஒரு விதமான ஒரு இது வந்துருதா இல்லையா, கௌரவம் வந்துருதா இல்லையா? அது எப்படி? ஆனா ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த எண்ணம் வரவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மௌத்தாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து ஒரு நாள் ஆச்சு. மதீனால ஒரு கூட்டம், 2 கூட்டம் பிரிஞ்சு நிக்குது. மதீனால 2 கூட்டம் பிரிஞ்சு நிக்குது. எப்படி? ஒன்னு முஹாஜிர், ஒரு அன்சாரி, 2 பேரும் பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. முஹாஜிர்லாம் சொல்றாங்க, மதீனா மக்கால இருந்து மதீனாக்கு போன அந்த சஹாபாக்களை ஒருவரை தான் தலைவராக ஆக்கணும். அன்சாரி சொல்றாங்க, இல்ல நாம தான் இன்னும் தலைவராக இருக்கணும். அல்லது அன்சாரி சொல்றாங்க, 2 விதமா சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு தலைவர் இருக்கட்டும், நம்மள்ட்ட ஒரு தலைவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிக்கிறாங்க. இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அழைச்சிட்டு போய் நேரா அந்த சபைக்கு போயிட்டாங்க. உருக்கமான முறையில் பயான் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உருக்கமான முறையில் பயான் செஞ்சாங்க. பயான் செஞ்சுட்டு கடைசியா இறுதியா சொல்றாங்க, நான் 2 பேரை கூட்டு வந்திருக்கிறேன், அந்த 2 பேரும் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள். ஒன்னு உமர், இன்னொன்னு அபூ உபைதா. இந்த 2 பேர்ல யாரா ஒரு ஆள் நீங்க கலீஃபாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடுங்கி போனார்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நடுங்கி போனார்கள். யாரு போய் யார் தலைவராக்குறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கும்போது தொலை வச்சவங்க நீங்க தான். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது எங்களுக்கு தொலை வச்சது நீங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அதிகமான பதவி கொடுத்து விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்தஸ்துள்ள நீங்க இருக்கும்போது நாங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? உடனே என்ன செஞ்சாங்க? இந்த நமக்கு அடுத்த அமீராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க? பைய செஞ்சுட்டாங்க. அப்ப எப்பேற்பட்டவங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி நாம போய் என்ன செய்வோம், அங்க அமீரை தேர்ந்தெடுக்காங்க, நீங்க பேசுங்க, யாரையாவது அமீரா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லல. அவங்களே போயிட்டுனா நான் 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், என்னை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லவில்லை. 2 பேரை கூப்பிட்டது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், சமுதாயம் நல்ல முறை நடக்கும் என்று சொன்னார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பணிவு, அந்த பணிவு இருக்க காரணத்தினால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அமீராக நியமிக்கப்பட்டார்கள். முதலாக இந்த உம்மத்துடைய அமீராக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்தது அவர்கிட்ட இருக்கின்ற பண்பு தான். அதைத்தான் இங்க அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நல்ல பண்பு இருக்க வேண்டும், அந்த பணிவு இருக்க வேண்டும். அந்த பணிவு இருந்தால் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் அறிவற்றவரோட விவாதம் செய்ய மாட்டார்கள்.
அறிவற்றவரோட விவாதம் செய்ய மாட்டார். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எல்லா சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதுக்கு என்ன சட்டம், அவரை போய் பேசணும்னு வச்சுங்களேன், அவர் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்பாரு. கேள்வி யாராலும் கேட்கலாம்ல, கேள்வி கேட்கிற யாராலும் கேட்கலாம், பதில் தானே சொல்லணும். அப்ப கேள்வி கேட்கறதுனால அவர் ஒரு அறிய சிறந்தவர் என்பதல்ல. இன்னைக்கு அப்படித்தான் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எது சொன்னாலும் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய வேதம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் அமைதியா சென்று விடுவார். இபாதத் செய்வதற்கு போதுமானது. ஆனா கேள்விக்கு மேல கேள்வி யாரு கேட்கிறாரோ அங்கே அவர் இபாதத் செய்வதற்காண்டி கேள்வி கேட்பதல்ல, அவர் தட்டி கழிப்பதற்காண்டி கேள்வி கேட்கிறார். இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது விதண்டாவாதம். அப்ப யார் அறிவற்றவரோடு என்ன செய்ய மாட்டார், விவாதிக்க மாட்டார். அறிவற்றவர் வந்து விட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு அந்த சபையில் இல்லாம அப்படி வெளியேஞ்சு போவார். இதுதான் அல்லாஹ்வுடைய அடியாருடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். ஆக அல்லாஹ்வுடைய அடியாருடைய பண்பு ஒன்று பணிவாக நடப்பது, இன்னும் அறிவற்றோடு விவாதம் செய்யாமல் இருப்பது. ரெண்டை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.